Hello viewers, this is Deva Max channel. Please share, support and subscribe. Class 10th Statistics and Probability. Find the range and coefficient of range of the following data. கொடுத்திருக்க டேட்டாஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்திருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். எழுதிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் தேவை, அதனால் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, எல் மைனஸ் எஸ். ஸோ எல் வந்து லார்ஜஸ்ட் நம்பர், எஸ் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 125 minus 63 is equal to 62. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, எல் மைனஸ் எஸ், எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 62. அப்போ எல் ப்ளஸ் எஸ் மட்டும் போட்டால் போதும். 62 டிவைடட் பை 125 ப்ளஸ் 63. ஸோ 62 டிவைடட் பை 188. இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 0.3297 கிடைக்கும். ரெண்டு நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ரெண்டு நம்பர் பார்க்கல, அடுத்த நம்பர் 5க்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். 0.33. நெக்ஸ்ட்டு சம் இது பாயிண்ட் வச்சு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதே மாதிரி தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். எழுதிட்டு ரேஞ்சோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ், 61.4 மைனஸ் 13.6. உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணினா 47.8. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா எல் மைனஸ் எஸ், எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 47.8. எல் ப்ளஸ் எஸ் மட்டும் என்ன கிடைக்கும், 75 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.6373. இதை 2 டிஜிட்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0.64. நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த டேட்டா ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் 36.8 அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் எஸ் 13.4. அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்பயும் போல் ரேஞ்ச் ஃபார்முலாவிலே போடுங்க, எல் மைனஸ் எஸ். அப்போ ரேஞ்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால் எஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் எஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோட வேல்யூ கிடச்சிரும். எல் இஸ் ஈக்குவல் டு 50.2. நெக்ஸ்ட்டு சம் இன்டர்வலோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஞ்சோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். கொடுத்துருக்க டேட்டாவை ஒரு டேபிள் காலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, எஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்து லாஸ்ட் என்னது, லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, நம்மளோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். range equal to L minus S. L என்ன 650 minus 400. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன, 250. ஸோ இதான் உங்களோட ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு சம்முக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா படிச்சுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.